இந்த கதையில் தஞ்சியை எப்படி சம்பவம் செய்து சுண்ணாம்பு அடித்தான் என்று தான் சொல்லப் போறேன். கதையை கேட்பதற்கு முன்னால் சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்கு போகலாம். என் பெயர் ஹரி, வயது 32. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்கிறேன். இந்த கதையின் நாயகி பெயர் மேகா. என் கடைசி தங்கை, வயது 26. கொஞ்சம் குள்ளமாக இருப்பாள், ஆனால் நல்லா அழகாக இருப்பாள். அவளை சம்பவம் பண்ண ரொம்ப சிரமப்பட்டேன். இப்போது அவள் என்னுடன் நிறைய சுண்ணாம்பு அடித்து கொண்டு இருக்கிறாள். வீட்டில் எங்கள் சம்பவம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அவளை பல முறை சம்பவம் செய்து இருக்கிறேன். அவளை விதவிதமாக சம்பவம் செய்தேன். கார், தியேட்டர், நடுக்காட்டில், வீட்டின் பின்புறம் தோட்டத்தில் என அவளை நான் சம்பவம் பண்ணாத இடமே இல்லை. அவளும் என்னுடன் சுண்ணாம்பு அடித்தான். சரி, கதைக்கு வருவோம். இந்த சமயத்தில் தான் என் தங்கைக்கு பிறந்த நாள் வந்தது. இந்த முறை அவளுக்கு மறக்க முடியாத நாளாக இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்தேன். அவள் ஏற்கனவே என்னிடம் சம்பவம் செய்து இருக்கிறாள். ஆனால் அவள் நிறைய பேர் கூட சுண்ணாம்பு அடிக்க நினைக்கிறாள் போல. ஆரம்பத்தில் அவள் என் நண்பர்கள் 3 பேர் கூட போன்ல பேசிட்டு இருப்பாள். அவனுங்களும் இவளை எப்படி சுண்ணாம்பு அடிப்பது, சம்பவம் செய்வது என்று பேசிக்கொண்டு இருப்பார்கள். அதனால் அந்த சம்பவத்தை அவள் பிறந்தநாள் பரிசாக கொடுக்க முடிவு பண்ணினேன். ஏற்கனவே அவளை தியேட்டில் வைத்து சம்பவம் பண்ணவன் திவாகர். அவனோடு சேர்த்து கவின் என்ற நண்பனையும் சேர்த்து கொள்ள முடிவெடுத்தேன். இவர்களுக்கு மேகா என் தங்கை என்று தெரியாது. நான் சம்பவம் பண்ணி வச்சிருக்க ஒரு பொண்ணு என்று தான் நினைத்தார்கள். பிறந்த நாளும் வந்தது. நான் அவளுக்கு நிறைய புது துணி, கேக் எல்லாம் வாங்கி கொடுத்தேன். பிறகு ஒரு சுடிதார் எடுத்து கொடுத்தேன். கேக் வெட்டும் போது சுடிதார் போட்டு கொண்டாள். மாலை 6 மணி போல அவளுக்கு கேக் வெட்டி கொண்டாடினோம். எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடிவிட்டு அவரவர் வேலையை பார்த்து கொண்டு இருந்தோம். அவளை மொட்டை மாடிக்கு வர சொல்லி மெசேஜ் அனுப்பினேன். அவளும் சந்தோஷமாக வந்தாள். கொஞ்ச நேரம் சம்பவம் செஞ்ச. சரி, சம்பவம் இங்கே வேணாம், வேற இடத்துல சம்பவம் வச்சுக்கலாம். இப்போ நீ கீழே போ என்றேன். அவள் என்னை பார்த்து, ஏண்டா அண்ணா இப்படி பண்றன்னு சொல்லி என் கிடபரையை பார்த்து கொண்டே பார்த்து விட்டு படியில் கீழே இறங்கினாள். கீழே ஓடி விட்டாள். பிறகு ஒரு 7 மணி போல எல்லோரும் சாப்பிட்டு விட்டு டிவி பார்த்து கொண்டு இருந்தனர். நான் மாமா வீட்டுக்கு இவளை கூட்டிட்டு போறேன், காலையில் வருகிறோம் என்று சொன்னேன். அவளுக்கு புரியவில்லை. எங்கே போறோம் என்று கேட்டாள். சொல்லுறேன் என்று சொல்லி விட்டு அவளை போய் ரெடி ஆக சொன்னேன். அவளை நான் எங்கேயோ கூட்டிட்டு போய் நைட்டு வச்சு சம்பவம் செய்ய போறேன்னு நினைச்சா. சரின்னு அவளும் போய் நல்லா ரெடி ஆகி வந்தா. எனக்கு அவளை பார்க்கும் போதே சம்பவம் செய்யணும் போல இருந்தது. அவளை வண்டியில் ஏறி கொண்டு கும்பகோணம் பாலக்கரை அருகில் இருக்கும் என் நண்பன் வீட்டுக்கு போனேன். அவன் ரூமில் யாரும் இல்லை. அவன் சொந்த ஊருக்கு போய்விட்டான். எனவே அங்கு கூட்டிட்டு போனேன். அங்கு போய் கதவுக்கு முன் நின்று அவள் கண்களை மூடினேன். கதவை திறக்க சொன்னேன். கதவை திறந்தது. என் நண்பர்கள் இருவரும் ஆளுக்கொரு பக்கம் உட்கார்ந்திருந்தனர். இருவரும் அவளை பார்த்தனர். நான் அவள் கண்களில் இருந்து கையை எடுத்தேன். அவள் பார்த்து அதிர்ந்தாள். ஏனெனில் அதில் ஒருவன் ஏற்கனவே அவளை தியேட்டரில் வைத்து சம்பவம் செய்தவன். ஆனால் 2 பேர் இருக்கிறார்கள். ஏன் என்று புரியாமல் நின்றாள். இன்னைக்கு இவங்க 2 பேரும் தான் உன் பிறந்த நாள் சம்பவம் செய்ய பரிசு. இந்த நாளை நீ மறக்கவே கூடாது என்று சொல்லி அவளை உள்ளே போக சொன்னேன். அவளுக்கு புரிந்தது. ஆனால் அதை அவள் எதிர்பார்க்கவில்லை. நான் தான் எங்கேயோ கூட்டி கொண்டு போய் சம்பவம் செய்ய போறேன் என்று நினைத்தாள். அவளும் உள்ளே சென்றாள். அவர்கள் 2 பேரும் கிடப்பாறையை எடுத்து மேலே வைத்தார்கள். நான் வெளியே சுண்ணாம்பு அடித்து கொண்டு இருந்தேன். உள்ளே என்னுடைய தங்கச்சியை 2 பேரும் சம்பவம் செய்து கொண்டு இருந்தார்கள். நானும் கொஞ்ச நேரத்தில் உள்ளே சென்று சம்பவம் செய்தேன். 3 பேரும் மாறி மாறி சுண்ணாம்பு அடித்து கொண்டு இருந்தோம். என்னுடைய தங்கச்சி, அண்ணா, இது தான் உண்மையான பிறந்தநாள் பரிசு. சரி என்று அடுத்த நாள் காலையில் வீட்டுக்கு வந்து விட்டோம். அண்ணா எனக்கு ஒரு ஆசை என்றாள். என்ன சொல்லு என்று கேட்டேன். இல்ல நான் நீ, அப்பா, அம்மா மொத்த பேரும் சேர்த்து சம்பவம் செய்து சுண்ணாம்பு அடிக்கணும் நான் என்றாள். இது எப்படி சாத்தியம் என்றேன். எல்லாம் நடக்கும் என்றாள். சரி பார்ப்போம் என்று நானும் வேலைக்கு கிளம்பி விட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தால் உள்ளே அப்பா தங்கச்சியை சம்பவம் செய்து கொண்டு இருந்தார். என்னடா இது, காலையில் தன் தங்கச்சி சொன்ன அதுக்குள்ளவே இப்படியா?
சரி என்று அப்பா சுண்ணாம்பு அடித்து முடிச்சு வெளியே சென்றார். நான் தங்கச்சி கிட்ட போய் என்னடி இது எப்படி இது நடந்துச்சு என்றேன். உன்னக்கு தெரியாது அண்ணா, ரொம்ப நாளாக அப்பா என் முன்னாடி கிடப்பாரை எடுத்து வைப்பது சுண்ணாம்பு அடிப்பது என்று இருந்தார். இன்று சுண்ணாம்பு அடிக்கும் போது நான் பார்த்து கேட்டேன். அவர் கடைசியில் எனக்கு சுண்ணாம்பு அடித்து விட்டார். அபாரம். அவர் சொன்னார், நீயும் உன்னுடைய அண்ணனும் சம்பவம் செய்வது எனக்கு தெரியும் என்றார். என்னடி சொல்ற, அவருக்கு தெரியுமா? அவருக்கு மட்டும் இல்ல, அம்மாவுக்கு கூட தெரியும் என்று அவர் சொன்னார். அபாரம். தெரிஞ்சும் கூட எதனால் எதுவும் கேட்கவில்லை. சரி நீ போ என்றாள். இல்லை, நானும் சம்பவம் செய்யுறேன் என்று சுண்ணாம்பு அடித்தேன். இன்னும் கொஞ்சம் நாளுல நான் அப்பா அம்மாவை சம்பவம் செய்யுறேன் பார் என்று சொல்லிடு சென்றான். தொடரும்.